மீண்டும் தேவன் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த நாளை, இந்த ஓய்வு நாளை தேர்ந்தெடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன். ஆக்சுவலி நான் செகண்ட் வீக் வரணும், ஃப்ரைடே வரைக்கும் நான் வரதா தான் பிளானில் இருந்துச்சு. ஒரு சில சூழ்நிலைகளால் பிரதருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், என்னால் வர முடியாது, ஏன்னா எனக்கு பல எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்ததுனால ஸோ அவர்கிட்ட சொன்னேன். அவர் பரவாயில்ல பிரதர் நீங்கள் வாங்கினார். ஆனால் இதுக்கு பின்னாடி கடவுளுடைய திட்டங்கள் இருக்கும் என்பதை நான் அறியேன். பிரதர் சொன்னதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சுது. ஸோ நம்ம தேவ வார்த்தைக்கு போவதுக்கு முன்னாடி நம்ம தடைகளை தாழ்த்தி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, எகவா தேவனே இசப்பா, மீண்டும் இந்த ஓய்வு நாளில் அப்பா இவர்கள் மத்தியில் நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அப்பா உங்களுக்கும் பிரதருக்கும் மத்தியில் இருந்த ஒரு விதமான பதிலும் கேள்விக்கும் மத்தியில் என்ன ஒரு 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 சிறு துளியாக என்னை பயன்படுத்தின அந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா உங்களுடைய அந்த பங்கிலும் எனக்கும் ஒரு பங்கு நீர் கொடுத்துருக்கிறேன், அதற்காக நன்றி ஏசப்பா. அப்போ இப்படி உங்களுடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறேன், நீர் ஆசீர்வதிங்க, என்னை மறைத்து தகப்பனே நீர் இவர் மதியில் என்ன பேச நினைக்கிறீரோ அந்த வார்த்தைகளை பேசுங்க. நீங்கள் ஒருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் முழுவதும் இவங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வழிநடத்துங்க. மீட்பெரும் அன்பு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வல்ல நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று நம் தேவ வார்த்தைக்கு எடுத்துக்கொண்ட தியான பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 22. நீதிமொழிகள் மனைவியை கண்டடைகிறவன் என்ன பண்ணுறானா, நன்மையானதை கண்டடைகிறான். அது மாத்திரம் இல்லை, கடவுள்கிட்ட வந்து என்ன பண்ணுறானா, தயவையும் பெற்றுக்கொள்கிறான். எப்படி இப்படி பிளஸிங்ஸ் பாருங்கள். ஒரு மனைவியை கண்டடைக்கிறவன், நம்மெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ஆண்கள் இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு நன்மையானதை கண்டடைஞ்சிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அதில் என்னது பிளஸிங்ஸ், கர்த்தர்கிட்ட இருந்து தயவையும் பெற்றுக்கொள்கிறான் நீர் போட்டிருக்கு. இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் எடுத்திங்கன்னா நல்ல ஆசைன்னு இருக்கும். த குட் பிளெஸிங்ஸ், நாட் ஆர்டினரி பிளெஸிங்ஸ். சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, நல்ல ஆசையை அவன் பெற்றுக்கொள்கிறான். இந்த நன்மை என்ன? ஒரு மனைவி கிட்ட என்ன சொல்கிறாரு, நன்மையானதை நீ பெற்றுக்கொள்கிறீங்க அப்படின்றாரு. அப்போ அந்த நன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் வசனம் 10 எடுத்தீங்கன்னா யாரு? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் எப்படி இருக்கலாம்? முத்துகளை பார்க்கிலும் உருந்தவளாக இருக்கிறார். ஸோ அப்போ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் நல்ல மனைவியை கண்டுபிடிக்கிறான் இல்லையா? அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அது யார் தான் கொடுக்க முடியும்? கடவுள் தான் கொடுக்க முடியும். ஆக்சுவலி இன்றைக்கி நான் கொடுக்க வந்த மெசேஜ் வேறு, ஆனால் தேவன் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பேச வைக்கிறார். அது ஏன்னு எனக்கு தெரியவில்லை. நான் யோனாவை பற்றி தான் இங்கே பேசணும்னு வந்தேன். அப்போது குணசாலியான ஸ்திரீ யார்? அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அதை தான் பார்க்கணும். ஏன்னா குணசாலியான ஸ்திரீ ஏற்கனவே நாங்களாம் திருமணம் பண்ணியாச்சு. அந்த 5 குணங்கள் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. கடவுள் நிச்சயமாக எங்களுக்கு அந்த 5 குணசாலி உள்ள மகளை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இனி வர வாலிப பிள்ளைகளுக்கும் நம்ம தேடும் போது இந்த 5 குணசாலி உள்ள மகளாக நம்ம தேர்ந்தெடுக்கணும் என்பது தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. இதுக்கு முதல்ல குணசாலியான பெண்ணுக்கு 5 குணங்கள் இருக்கிறது. முதல் குணம், அவள் அன்புள்ளவர். அது எங்கே நம்ம வாசிக்கலாம்னா இதே அதிகாரத்தில் 12ஆம் வசனம் எடுத்த வாசிக்கலாம். யாருக்கு? தன் கணவனுக்கு தன் இறுதி நாட்கள் வரைக்கும் நன்மையை செய்கிற. யார் மேலே செய்வோம்? நம்ம யார் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறோம் தானே செய்வோம். அவர் என்ன தான் நமக்கு கெடுதல் நினைத்தாலோ, இல்லை அவர் நம்மளை திட்டினாலோ அடித்தாலச்சு, என் கணவர் தான், என் கணவர், அவருக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பது அவளுக்கு ஒரு அன்பான குணத்தை தேவன் அவருக்கு கொடுக்கிறார். அவர் தன் கணவனை மாத்திரமல்ல, அதில் 16ஆம் வசனத்தை வாசனம் 16 16 15 படிங்கம்மா. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அடைக்கிறார். அவ எப்படி இருக்கிறா?
தன் வீட்டில் இருக்கிற தன் கணவனை மாத்திரம் இல்லை, தன் பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, தன் மாமனார் மாமியார் உற்றார் ஒருவருக்கெல்லாம் என்ன பண்ணுறா, அதிகாலையில் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு அன்புள்ள மகளாக அவள் இருக்கிறார் என்பதை என்ன சொல்லுது இந்த வேத பகுதியில் சாலமோன் எழுதின இந்த நீதிமொழி புஸ்தகத்தில் அவர் அழகாக எழுதுகிறார். அப்போ அவளுக்கு முதல்ல என்ன இருக்குது, அன்புள்ள குணங்கள் இருக்குது. அவள் தன் வீட்டார் மாத்திரம் இல்லை, தன் வீட்டில் பணி செய்கிற பெண்களிடமும் எப்படி இருக்கலாம், அன்பாக இருந்து அந்த அன்பில் என்ன பண்ணுறார், அந்த பணிவிடைகளை அவள் வாங்கி கொள்கிறார். இது அவளுடைய முதல் குணாதிசயம். இரண்டாவது, அவள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக இருக்கிறார். அதுக்கு வேத ஆதாரமாக அதே அதிகாரத்தில் 11 வசனம் எடுத்தார். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. எப்படி இருக்குமா, அவனுடைய கணவன் தன் மனைவியை நம்பி கொடுக்குற எல்லா விதமான சம்பளத்தினாலே அவள் கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அது எப்படி இருக்குமா, சம்பந்தமாக இருக்கும். அதாவது அவள் வந்த உடனே அவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். எப்போ அவள் தேவனுடைய மகளாக இருக்கும்போது, தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அந்த மகளுக்கு கொடுக்கும்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, என் மருமக வந்த நேரம்ப்பா என் வீடு செழிப்பாக இருக்கு. இதுதான் அவர் சொல்கிறார். அவன் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான், தன் தம்பி தன்னுடைய வருமானத்தை யார்கிட்ட கொடுக்குறான், தன் மனைவியிடம் கொடுக்குறான். அவள் அது மாத்திரம் செய்யலை, அவனுடைய செல்வங்கள் அவனுடைய வீடை பெருக்கிறது மாத்திரம் இல்லை, அவன் என்ன பண்ணுறா, தன் கணவன் கொடுக்குற அவளுடைய வருமானத்தை கொண்டு வயல்களை வாங்கி அதை விலைக்க செய்கிறான். அது 16 படிங்கம்மா. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறார், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் ராஜதோட்டத்தை நாட்டுகிறார். எப்படி பண்ணுறா, வயலை வாங்கிறது மாத்திரம் இல்லை, அதில் பயிரிடுகிறதும் செய்து அது மூலியமாக என்ன பண்ணுறா, தன் வீட்டுக்கு ஆசீர்வாதங்களை அவள் கொண்டு வருகிற மகளாக இருக்கிறார். முதல்ல நம்ம பார்த்தது என்ன, அவள் அன்பான மகளாக இருக்கிறார். ரெண்டாவது, அவள் ஆசீர்வாதத்தின் மகளாக இருக்கிறார். மூன்றாவது, அவள் இரக்க குணங்கள் உள்ளவளாக இருக்கிறார். இதுக்கு ஆதாரமான வசனம் அதே அதிகாரத்திலே 20 வாசங்கமா. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். இங்க பாருங்க, 2 காரியங்களை அவள் செய்கிறா. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து கொடுக்கிறார், ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். இங்கே இந்த வசனங்களை பாருங்கள். சங்கீதம் 41:1 சொல்லும், சிறுமையானவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தேவன் அவர் என்ன பண்ணுவார், ஆபத்து காலத்தில் அவனை விடுவித்து காத்துக்கொள்வார். ஆமென், அல்லேலூயா. தன்னுடைய இரக்க குணத்தினால கூட தன் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஒரு மகளாக இருக்கிறார். எடுத்த வாசிக்கமா யாராவது, சங்கீதம் 41:1. அடுத்தது படிங்கம்மா. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. எப்படி அவனை பாக்கியவானாக இருக்க செய்கிறார். யாருக்கு, சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவன். ஸோ இந்த விதத்தில் இந்த காரியத்தில் அவள் எப்படி இருக்கிறார், இந்த இறக்கத்தின் மூலியமாகவும் தன் தேவன் அந்த குடும்பத்திற்கு என்னத்தை கொண்டு வருகிறார், ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற மகளாக இருக்கிறார். ஏழைக்கு இறங்கும் போது என்ன சொல்றாரு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவர் என்ன பண்ணுவாராம், திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸோ ஒரு குணசாலியான பெண்ணுக்கிட்ட இந்த குணங்கள்லாம் இருக்கணும். இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம வீடு, ஆசீர்வாதமாக. அல்லேலூயா. ஸோ இந்த குணங்களை ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த குணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அது நம்ம மாற்ற முடியாது. கடவுள்கிட்ட நம்ம கேட்கும் போது என்ன பண்ண முடியும், கடவுளை நம்ம சார்ந்து இருக்கும் போது இப்படிப்பட்ட குணங்கள் வரும். இது பெண்களுக்கு மாத்திரமில்லை, இது ஆண்களுக்கும் உரியது தான். சாலமோன் எழுதுனால பெண்களுக்குன்னு எழுதிட்டாரு. ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 5 குணங்கள் பெண்களுக்கு மாத்திரம் இல்லை, ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போகிறவங்களுக்கு என்ன இருக்கணும், இந்த குணங்கள் இருக்கணும். பாருங்க, அந்த இரக்கம் கொண்டு அந்த சிந்தை உள்ளவளாக இருந்து இதன் மூலியமாக என்ன பண்ணுறா, தன் குடும்பத்தில் சமாதானத்தையும் தேவனுடைய பாதுகாப்பையும் என்ன பண்ணுறா, அதை கொண்டு வருகிறோம். இதுதான் நம்ம மெயினாக செய்யணும். நமக்கு இருக்கிறத நம்ம மட்டும் வச்சுக்கணும். நம்ம கணவர் யாருக்கா செய்ய சொன்னாலோ, இல்லை நம்ம மனைவி இல்லை செய்ய சொன்னாங்க, எதுக்கு நம்மக்கிட்டே இருக்கும், இல்லை இருக்காது, செய்யுங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்யுங்க.
இதை நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லு. சிறுமை பெற்றவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், ஆபத்து காலத்து அவர் உன்னை விடுவிப்பார். அது மட்டும் இல்லை, உன்னை இந்த தேசத்தில் என்னவோ வைக்க போறாரு, பாக்கியவதியாக பாக்கியவானாக அவர் வைக்க போறார். இது அவளுடைய 3வது குணம். 4வது குணம் 26 வாசிங்கம்மா. அதே 31, 20. எப்படி இருக்கு? தன் வாயினாலே ஞானத்தை மாத்திரம் பேசுறவளா இல்ல, பிறருக்கு அவர் ஞானமுள்ள போதனைகளை கொடுக்கிற ஒரு மகளாக இருக்கிறார். ஸோ ஞானம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ஒரு காரியத்தை சொல்கிறோன்னா அது எப்போவுமே நம்ம சொல்லிகிட்டே இருந்தோன்னா அது எடுபடாது. எப்போ பேசணும், எங்கே பேசணும், எந்த சூழ்நிலையில் பேசணுன்ற அந்த உணர்வுள்ள ஒரு மகளாக அவள் இருக்கிறார். ஸோ ஞானமுள்ளவள் ஒரு மகளாக இருக்கிறதுனால அவள் வீட்டை என்ன பண்ணுறாளா, அவள் விசாரிக்கிறா அந்த ஞானத்தோடு அந்த குடும்பத்தை விசாரிக்கிறா. அவளாக இருக்கிறதுனால அந்த வீட்டில் என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். ஒரு மாமியார் கோபமாக பேசுகிறாங்க, இல்லை மாமனார் கோபமாக பேசுகிறாங்க, அங்கே அவன் ஞானமாக பேசும்பொழுது அங்கே சமாதானம் உண்டாகும். ஞானத்தில் சிறந்த ஞானம் எது தெரியுங்களா? நம்ம அமைதியாக இருக்கிறது. உண்மைதான். நம்ம கூட பேசும்போது என்ன ஆகும், நம்ம ஞானமாக பேசினா கூட எதிராளிக்கு அது என்னவோ தெரியாது, ஞானமாக தெரியாது. நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு அமைதியாக இருந்துட்டு கடவுளை நம்பி அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது சமாதானமாகவும் இருக்கும். அதை கேட்குற தன்மை யாருக்கு இருக்கும், உங்கள் எதிராளிகளுக்கு இருக்கும். அது உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் மாமனாராக இருக்கலாம், உங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்கள் சித்தப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் மகன் பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஞானம் உள்ளதை நம்ம யார்கிட்ட கேட்கணும், தேவனிடம் வந்து கேட்கணும். அடுத்தது வாசிங்கம்மா 20. ஓகேங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து அவங்க பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா நீ ஒரு பாக்கியவதி. எப்போ சொல்லுவாங்க, பிள்ளைங்க நம்மளை நேசிக்கும் போது தானே சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைங்க அம்மா யூ ஆர் மை சூப்பர் மதர், யூ ஆர் மை சூப்பர் ஃபாதர் எப்போ சொல்லுவாங்க, அவர்களுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் அன்பாக செய்யும் பொழுது பிள்ளைகள் அதை உணரும் போது எங்கள் அப்பா போல் வராது, எங்கள் அம்மா போல் வராதுன்னு உணரும் பொழுது தான் இந்த வார்த்தை அங்கே வருது. அப்போ இதில் 2 அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று, தெய்வம் கொடுக்குற குணஸ்தானிய பின்னு எப்படி இருப்பாங்க, மலட்டுத்தனம் இல்லாத ஒரு மகளாக இருப்பார். இதுதான் 5வது வாரிசு இல்லையா? பிள்ளைங்க தானே அவளை புகழ்கிறாங்க, அப்போ அவளுக்கு பிள்ளைகள் இருக்கு இல்லையா? அப்போது இந்த 5 குணங்கள் யாருக்கு இருக்குது, குணஸ்தாலியான பெண்ணுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணும்பொழுது, திருமணம் பண்ணும்போது அப்படிப்பட்ட பெண்ணை தன் மனைவியை கொண்டு இருக்கிற மனுஷன் எப்படி இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் இருப்பானா? நம்ம 23 வாசிங்க. எப்படி ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவரோட உட்காரும் பொழுது அவன் எப்படி இருக்கானா, பேர் பெற்றவனா இருக்கிறான். எப்போ அவனுக்கு ஒரு குணஸ்தாலியான பெண் அவனுக்கு மனைவியாக கிடைக்கும் பொழுது, குணஸ்தாலியான மகன் அவனுக்கு கணவனாக கிடைக்கும் பொழுது நம்ம இந்த சமுதாயத்தில் எப்படி இருப்போம், அந்தஸ்துள்ளவர்களாக கௌரவம் உள்ளவர்களாக இருப்போன்றது தான் கடவுள் சொல்லிக்கிறேன். சரி, இந்த குணத்தை அவர் எல்லா மகனுக்கும் கொடுக்குறாரா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் கொடுக்குறாரா? கிடையாது. அவரை சார்ந்து அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் அதை கொடுக்குறாரு. அதே அதிகாரத்தில் 38 வசனம். யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடவுள் இந்த 5 குணங்களையும் கொடுக்கிறார். அவர் அன்பான தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், இரக்கத்தின் தேவன், ஞானத்தின் தேவன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த 5 குணங்களும் எப்போ நமக்கு கிடைக்கும்னா, தேவனை நம்ம சார்ந்திருக்கும் போது மாத்திரம்தான் நமக்கு. இப்படிப்பட்ட குணசாலியான பெண்ணையோ மகனையோ நம்ம பிள்ளைகளுக்கோ இல்லை நம்மளும் திருமணம் பண்ணும் பொழுது அது யார்கிட்ட போய் கேட்கணும், கடவுள்கிட்ட கேட்கணும். நம்மளால் தேட முடியாது. தேடும் பொழுது தேவன் உங்களுக்கு நன்மையான ஒரு மகனையோ மகளையோ. எனக்கு தெரியல, இங்கே நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க. உங்கள் பெற்றோர்கள் இப்போது எப்படி ஜெபிக்கணும்னா, அப்போ உங்கள் பிள்ளையை என் மகனுக்கு கொடுங்க.
உங்கள் பிள்ளையை எனக்கு கொடுங்க, கணவனாக கொடுங்க அப்படின்னு உங்கள் பெற்றோர்கள் அதை கேட்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை தேடுறாங்களா, இல்லை பையனுக்கு ஒரு பொண்ணு தேடுறாங்களா, பேக்ரவுண்டு பார்க்குறாங்க. இங்கே போனால் என் பொண்ணு சரி பையன் செட்டில் ஆகிடுவாப்பா, இங்கே போனால் என் மகன் செட்டில் பார்க்க. அப்படி பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடவுள் சொல்லுவார், ஐயோ என் பிள்ளையை கேட்கலப்பா, அவன் பக்கத்து வீட்டு பிள்ளையதான்ப்பா கேட்குறான்னு கொடுத்துருவாங்க. அதுக்கு வர அப்புறம் பிரச்சனைகளை யார் சந்திக்க வேண்டியதாக இருக்கணும், நம்ம தான் சந்திக்க வேண்டியதாக. நீங்கள் வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க, இப்போலேருந்து அதுக்காக ஜெபிங்க, அதுக்குன்னு தேடிடாதீங்க. உங்கள் பெற்றோர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுங்க. இப்படிப்பட்ட குணசாலியான பெண் யார்கிட்ட இருக்காங்க, கடவுள்கிட்ட தான் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன கேட்கணும், அப்போ உங்கள் மகளை எனக்கு மனைவியாக கொடுங்க, உங்கள் மகனை எனக்கு கணவனாக கொடுங்க கேட்டிங்கன்னா அவருடைய மகனை கொடுப்பாரு. இல்லைப்பா நம்ம என்ன பண்ணுறோம், அதை தான் கேட்குறோம், அப்பா என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மகனை கொடுங்கப்பா, மருமகனை கொடுங்கப்பான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பட்டியல் போடுவோம், அவன் அமெரிக்காவில் வேலை செய்கிறவனாக இருக்கணும். எனக்கு சிரிப்பாக இருக்கும். எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் பொண்ணு தேடும் போது எல்லாமே கேட்ட ஒரே ஒரு விஷயம், அந்த பயோடேட்டாவில் ஒன்லி அமெரிக்கன் மாப்பிள்ளை இஸ் நீடட், பிரைட் க்ரூம் இஸ் நீடட். நாங்கள் அப்படியே அந்த எங்கள் அண்ணா இப்போ அமெரிக்காவில் தான் இருந்தாங்க, நாங்கள் அப்படியே அந்த சர்டிஃபிகேட் சார். கடவுள் உன்னை கூப்பிட்டு போனோன்னா அது எப்படி வேணாலும் கூப்பிட்டு போவார். அவருக்கு தெரியாத உன்னை எப்படி அமைக்கணும்ட்டு இல்லையா? இது மூலியமாக தான் நம்ம போகணுமா? இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் அந்த தப்பு தான் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் நல்ல வேலை இருக்கணும், நல்ல சம்பளம் இருந்தால் தான் எப்படில அங்கே போய் சூப்பராக செட்டில் ஆகிடுவாங்க. இன்றைக்கி நல்லா தான் தெரியும். இன்றைக்கி தூரந்து பார்க்கும்போது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது, லோத்துக்கு செழிப்பாக தான் தெரிஞ்சுது. ஆனால் அங்கே போகும்போது தான் அது ஒரு பிரச்சனைகள். இதுக்கு ஒரு சாட்சியான ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பேங்க், அதை சொல்லலாம் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேங்க்கில் 3 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு மேனேஜர், ஒரு கேஷியர், அதுலேயே ஒரு கிளர்க்காக வேலை செய்கிறாங்க. 3 பேருமே வாலிப பிள்ளைங்க, 3 பேருமே நல்ல விசுவாசம் உள்ள பிள்ளைகள். இந்த கேஷியர் இருக்கிற ஒரு பெண்மணி, அவங்க வீட்டில் அவளுக்கு திருமணத்துக்காக வர பார்த்து கொண்டு இருக்காங்க. அவள் ரொம்ப விசுவாசியான பெண்ணு. வாரான கோயிலில் போய் அவள் ஜெபிச்சு கொண்டே இருப்பாப்பா, எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுங்க, எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவள் ஜெபிக்கும் பொழுது, அவள் எப்போல்லாம் இந்த சர்ச்சில் போய் ஜெபிக்கிறாளோ அவளுக்கு அந்த மாப்பிள்ளையை வருது யாருன்னா அதே ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த கிளர்க்கு தான். ஆனால் அது அவளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு கிளர்க், அவன் அங்கே இவளுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு வாலிபமாக. ஆனால் அவளுக்கு அதில் ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் எப்போல்லாம் அவள் ஜெபிக்கிறாளோ அப்போல்லாம் அவளுக்கு வர அவளுக்கு அந்த மாப்பிள்ளையாக காட்டுறது யாருன்னா அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற கிளர்க். பட் இஸ் நல்ல ஒரு விசுவாசியான ஒரு மகன். நாட்கள் கிடக்குது, இவளுக்கு இது ஒரு குழப்பமாக இருக்குது. இந்த சூழ்நிலை என்ன ஆகுது, அதே பேங்க்கில் வேலை செய்கிற அந்த மேனேஜரும் உடைய வீட்டிலேருந்து இவளை பொண்ணு கேட்டு வராங்க. நல்ல மேனேஜர்லாம் சொல்ல வேணும், இவளுக்கும் அது பிடிச்சிருது. அது என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் என்கேஜ்மெண்ட் ஆகிடுது. அந்த இரவு அவள் யோசிக்கிறான், ஆஹா ஒருவேளை இது என்னுடைய சிந்தனையோ, கடவுளை எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, இப்போது ஒரு அழகான ஒரு இமேஜ் கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல வசதியான ஒரு இடத்த எனக்கு கொடுத்துருக்காரு. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த மகனை தானே காட்டாரு, இது என்னோட சிந்தனையாக இருந்திருக்குமோ சொல்லிட்டு அந்த இரவு யோசிக்கிறார். 2 வாரங்கள் கடந்து போகுது. 3ஆவது வாரத்தில் ஒரு பிரச்சனை நிற்குது. என்ன பிரச்சனைனா, அந்த அவளுக்கு பார்த்த அந்த மாப்பிள்ளையா இருக்காளையா மேனேஜரு, அவளுக்கு பட்டணத்தில், அதாவது இவங்க இருக்கிறது ஒரு டவுனில், சிட்டியில் இருக்கிற ஒரு பேங்க்கில் அவனுக்கு மேனேஜராக அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. இப்போது அவங்க மாமியார் கேட்குறாங்க, இது பாருமா, இப்போது அவன் சிட்டியில் இருக்கிற ஒரு பேங்க்கில் மேனேஜராக அவன் ப்ரொமோட் ஆகியிருக்கான், அவன் சம்பளங்கள் உயர்ந்து விட்டது, இப்போ அவனுக்கு நல்ல வரன்கள் வருது, காரெல்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு காரை வாங்கி கொடுத்துருங்க. இந்த மகளுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா மாப்பிள்ளை பெரிய பேங்க் பண்ணுது. இப்போ என்ன ஆச்சு, சிட்டியில் அவருக்கு மேனேஜர் போஸ்ட்டு கிடச்சிச்சு, ஃபோட்டோஸ் கொடுத்துருவாங்க, நல்ல சம்பளமும் உயர்வுப்பட்டது. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, அம்மா எப்படியாவது நீ பேங்க்கில் தானே வேலை செய்கிற, ஒரு லோன் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கார் வாங்கி கொடுத்துடலாம், நாங்கள் எப்படியாவது அதை அடைச்சிட்றோம், நீ கூட அடைக்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன பண்ண முடியல, அதை ஏற்றுக்க முடியல. இன்றைக்கி இப்படி டிமாண்ட் பண்ணுறவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன வேணாலும் கேட்பாங்க அப்படின்ட்டு அவள் வேணான்னு சொல்லிடுறா. அவங்க அப்பா அம்மாவும் அவளை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவள் சொல்கிற காரியங்கள் நியாயமாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஏற்றுக்கொள்கிறார். சரி, அந்த கல்யாணம் இருந்துடுது. 2 மாதத்தில் அந்த மேனேஜருக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஆகிடுது. இப்போ மீண்டும் என்ன பண்ணுறாங்க, இவளுக்கு வரம் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. இவளும் அதுக்காக ஜெபிக்கிறா. ஆனால் எப்போல்லாம் ஜெபிக்கிறாலும் திருப்பி என்ன ஆகுது,
அதே அந்த கிளர்க்கு தான் அவனுக்கு அந்த கண்ணில் வராங்க. அப்போ இது அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான். அவங்க அப்பா முதல்ல கோவப்படுறாரு. எப்படிமா அது ஒரு கிளர்க்குக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? எல்லா அப்பாவுக்கும் வந்து தப்பு மகளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறார், இல்லைப்பா நான் ஜபிக்கும் போதெல்லாம் எனக்கு அவரோட இதாக வருது. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, இல்லைம்மா நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு. அவன் சொல்கிறேன், இல்லைப்பா நான் லவ்லாம் பண்ணலை, ஆனால் நான் இப்போல்லாம் அது ஜெபத்தை குறித்து இருக்கணும், இது இல்லை, இதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த யோசனைகள் வந்தது, அதை நான் சொல்லாமல் இருந்தேன்ட்டு அவங்க அம்மாட்டையும் சொல்கிறாங்க. அவங்க அம்மானால அதை ஏற்றுக்க முடியல. சரி பெண்ணோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட போய் அவங்க அப்பா பேசுகிறாரு. அப்போ அந்த மகன் என்ன சொன்னான்னா, எனக்கு அவங்க ஒரு கேஷியராக வேலை செய்கிறாங்க, நான் இதில் கிளார்க்காக இருக்கேன், எனக்கு வசதி கிடையாது, ஆனால் என் தேவன் அந்த மகள்கிட்ட பேசின தேவன் என்கிட்ட பேசட்டும், அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த திருமணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். அவனோட கேரக்டர் இருக்குது, அவன் நினச்சா ஒத்துக்கிட்டானா உடனே கல்யாணம் நடக்கும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு தேவன் சித்தத்தை சொல்லட்டும், அந்த மகள்கிட்ட பேசின தேவன் என்கிட்ட சொல்லட்டும், இவ தான் உன் மகன்ட்டு நான் அவளை திருமணம் பண்ணிக்கிறேன்ட்டு. 2 மாதங்கள் கடந்து போகுது. 2 மாதம் கடந்துச்சு. கடவுள் அவனோட இடைப்பட்டுட்டே இருந்தார். இப்போ அவனும் ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப கிராண்டாலாம் கல்யாணம் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. நாட்கள் கிடக்குது. இந்த மகள் என்ன பண்ணுறா, அந்த வீட்டில் போயிட்டு போக போக அவங்களுடைய வசதிகள் வாய்ப்புகள் என்னாவது உயர ஆரம்பிக்குது. அது மாத்திரம் இல்லை, அந்த மகனுக்கு இந்த பேங்க்கில் இருக்கிற ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து, ரகசியம் என்னென்னா இது டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்து அவளை எக்ஸாம்ஸ் எழுத வைத்து, இவங்க இருக்கிற அதே கிராமத்தில் இருக்கிற அந்த டவுனில் இருக்கிற பேங்க்கில் இந்த அம்மா மேனேஜராக வராங்க. இவர் இப்போ இங்கே கேஷியராக வந்துட்டார். எங்கேருந்து வந்துட்டார், பேங்க்கில் இருந்து கேஷியராக வந்துட்டார். 10 ஆண்டுகள் போது அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகளும் இப்போ இருக்குது. இப்போது இவருக்கு அதே சிட்டியில் இருக்கிற பேங்க்கில் இவருக்கு மேனேஜராக ப்ரொமோஷன் கிடைக்கும். அல்லேலூயா. அந்த ஸோ மேனேஜர் அங்கே போகிறாரு, அங்கே பதவி ஏற்கிறாரு. அங்கே அவருக்கு ஒரு பிரச்சனை காத்து கொண்டு இருக்கிறது. என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி இங்கேருந்து மேனேஜராக இருந்தார் இல்லையா, இப்போ அவர் அங்கே மேனேஜராக போகும்போது அவருக்கு ஒரு நல்ல மகளோட திருமணம் ஆச்சு. அந்த மகளோட வீடு எப்படின்னா ஹை சொசைட்டி, ஃபேஷன்ஸ், கிளப்பு, பார்ட்டிஸ்ன்னு போகிற ஒரு குடும்பம். இவர் அதோடு இணைந்து விசுவாசத்தை விட்டுட்டு தன் மனைவியோடு சேர்ந்து அப்படிப்பட்ட காரியங்களில் போனதுனால பலவிதமான கடனுக்குள்ளாகி அந்த கடனை அடைக்க முடியாமல் அந்த பேங்க்லேருந்து 5 லட்சம் ரூபாவை இவருக்கு என்ன பண்ணிட்டாரு, கையாடல் பண்ணிட்டாரு. ஸோ அவரை அரெஸ்ட் பண்ண அந்த இடத்துல தான் இப்போ யார் போய் பண்ணிருக்கா, இவர் மேனேஜர். அல்லேலூயா. ஆமென். ஸோ ஒரு மனைவி நமக்கு நல்ல விதமாக அமைந்தா, ஒரு கணவன் நமக்கு நல்ல விதமாக அமைந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், செழிப்பாக மாறும். இவங்க அதோடு இல்லை, பேங்க்கில் இன்னும் அதிக பெரிய பெரிய உயர்வான பதவிகளுக்கு அவர்கள் போனார்கள். கடைசி என்ன தெரியுமா பண்ணாங்க, 2 பேருமே அவங்களுடைய இறையியல் படிப்பை படித்தாங்க, தியாலஜிக்கல் படிப்பை படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் 2 பேரும் அங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. பிள்ளைங்க 2 பேரும் அமெரிக்காவில் ஊழியம் செஞ்சு கொண்டு என்ன பண்ணுறாங்க, வேலை செஞ்சு கொண்டு ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டிலாம் விற்று பிள்ளைங்களுக்கு செட்டில் பண்ணிவிட்டு ஒரு விதமான தொகையை தன் பேங்க் வங்கியில் வச்சுட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் 2 பேருமே ஃபேக்கல்ட்டியாக வேலை செஞ்சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இல்லையா, அவங்க எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க தான் இந்த கிறிஸ்தவனுடைய எங்களுக்கு இந்துஸ்தான் பைபிள் காலேஜில் பெரிய லெக்சர்ஸாக இருக்காங்க. அங்கேயே அவங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க மரண நாட்களுக்கு அப்புறம் அங்கேயே அடக்கம் பண்ணிவிடுவாங்க அவங்க. பட் ஆக்சுவலி தே ஆர் ஃப்ரம் எங்கன்னா நம்மளுடைய மணிப்பூர்லேருந்து வந்தவங்க 2 பேருமே. எப்படிப்பட்ட விசாரிச்சுப்பார். தேவனுக்காக நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுக்காக நம்ம எல்லா காரியங்களும் செய்யும்போது நம்ம வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். நீங்கள் பிரதர் அதானே சொன்னார், வெறும் பாக்கெட்டோட எல்லாமே கேட்டால் கொடுத்துருவாரு, ஆனால் அதை வச்சுக்கொள்கிற பலன் நம்மக்கிட்ட இருக்காரு. இவங்க அதுதான் பண்ணாங்க. இது உண்மையாக நடந்த கதை. நான் ஏதோ ஒரு சும்மா உங்களுக்கு இந்த கதையை சொல்லணும்னு சொல்கிறேன். அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது, கணவர் மகனுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, ஆனால் தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு போனார். நீங்கள் நம்ம குடும்பத்தில் எதுக்கு எல்லாரும் பாஸ்டர் சொல்கிறாங்க ஃபேமிலி ப்ரேயர் வைங்க, ஃபேமிலி ப்ரேயர் வைங்கன்ட்டு? ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதா, அந்த ஃபேமிலி ப்ரேயர் அது தீர்த்து வைக்கணுங்க. உண்மை, எனக்கு என் ஒய்ஃபுக்கும் சண்டை வரும், அன்றைக்கி நைட்டு அது க்ளோஸ் ஆகிடும். எப்படிப்பட்ட சண்டையாக இருந்தாலும். ஏன்னா அட்லாஸ்ட் நாங்கள் எங்கே ஒன்று சேரணும், நைட்டு அந்த ஃபேமிலி ப்ரேயரில் நாங்கள் ஒன்று சேரணும். அந்த காலிலேருந்து பேசாதன்னா அவங்க சொல்லுங்க, அம்மா பைபிள் எடுமாங்க, அதப்பா பைபிள் அப்படின்வாங்க. அதோட அந்த டாப்பிக்கே மறந்துட்டு எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு நாளுக்கு மேலே எங்கள் சண்டைகள் நீடித்தது கிடையாது. ஏன்? அந்த இரவு ஜெபம்.
அப்போ கடவுளோட நம்ம இருக்கும் பொழுது, கடவுளோட நம்ம உருவாடும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு நல்ல மனைவியை கொடுத்துட்டாங்க. அப்போ கணவர் எப்படி இருக்கணும் இல்லையா? அதை நம்ம பார்க்கலாம். அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 23. எபேசியர் 5ஆம் அதிகாரம் போதுமா? எப்படி இருக்கிறாரா? யாருக்கு யாரோட ஒப்பிடுறாங்க? கிறிஸ்துவ புருஷனோட ஒப்பிடுகிறாங்க. மனைவியை யாரோட ஒப்பிடுகிறாங்க? சபையோட ஒப்பிடுகிறார்கள். ஏன் மனைவி சபையோட ஒப்பிடுகிறார்கள்? இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம் இல்லையா? நம்மளுடைய அன்பு தேவனோடு ஒரே நிலையாக இருக்கிறதா? இருக்குதா இல்லையா? இல்லை. ஒரு நாள் தேவன் நமக்கு நல்லது செஞ்சுட்டாருன்னா தோத்துறோம் சந்தோஷமோ அலையானுவோ அப்படியே 10 இடத்துக்கு போவோம், சாட்சிகளை சொல்லுவோம். அப்படியே நம்ம கேட்கறது தேவன் செய்யவில்லை என்றால் பண்ணுவோம். அப்பா இவ்வளோலாம் ஃபாஸ்டிங் இருந்தேனே, நான் இவ்வளோலாம் கேட்டேனே, எனக்கு ஏன் செய்யலை? ஸோ நம்மளுடைய நண்புலையோ நம்மளுடைய நிலைப்பாட்டிலும் இல்லை நிலையான அன்பு கிடையாது. ஆனால் புருஷர்கள் எப்படி இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவருடையவராக இருந்தாருன்னா அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மாறாத அன்பு. அல்லேலூயா, ஆமென். அதில் 25 படிங்கம்மா. அப்படி இருக்கணுமா? புருஷன் தன் மனைவியில எப்பவுமே அன்பு கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோன்னா, மனைவிகள் உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிகள், ஏன்னா அவருக்கு கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கிறாரு. கீழ்ப்படினம் தான். ஆனால் கணவன் எப்படி இருக்கணும்? அவனோட அன்புல நிலையில்லாத அன்பாக இருக்கணும். உன் மனைவி பேசுகிறாளோ பேசலையோ, சண்டை போடுறாளோ இல்லையோ, என் மனைவிப்பா, என் மனைவிக்கு நான் செஞ்ச காரியங்களை நான் செய்வேன். என் அன்பை அவளுக்கு என்ன பண்ணுவேன்? எப்போவுமே நான் செலுத்தி கொண்டு இருப்பேன் என்பதும் கணவனுக்கும் இப்படிப்பட்ட உதாரணம். அதுதான் ஒரு கிறிஸ்துவோட ஒப்பிடுகிறார். நம்ம சண்டை போடுறோம், ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட அன்பு மாறுதா? மாறாது. ஒரு தாயின் கற்பத்தில் நீ எப்படி தரிக்கும் போது உன் மேலே வச்சிருந்த அன்பு நீ கடைசி மண்ணுக்கு போகிற வரைக்கும் அந்த அன்பில் மாற்றமே இருக்காது. ஆமென், அல்லேலூயா. ஸோ அந்த அன்பு உள்ளவனாக ஒரு கணவன் இருக்க வேண்டும்ன்றதை சொல்கிறாரு. அதில் 28 வாசிங்க. எப்படி இருக்கணும்னா கணவன் தன் மனைவியை சொந்த சரீரமாக பாவிக்கணும். நம்ம யாராவது தள்ளத்துனா நம்ம ஒத்துக்கோமா? இல்லை யாராவது நம்மளை கீழ்னா நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா இதே சரீரம் எனக்கு வலிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மனைவியை நம்ம என்ன பண்ணணும்? நேசிக்கணும். நம்ம கணவனையும் நம்ம நேசிக்கணும். நிறைய பேர் பாருங்கள், இந்த பப்ளிக்கில் ஒய்ஃபை கிண்டல் பண்ணுவாங்க. அவள் என்ன பண்ணுறாங்க, நான் டெய்லி தயிர் சாதம் தான் சாப்பிட்றேன். நம்மள அந்த மாதிரி அவங்க விட்டு கொடுத்தா நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? இல்லையா? நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? கோவம் தானே வரும். என்ன நீ இந்த சபையில் உள்ள அசிங்கமாக சொல்லிட்டியே, சொல்லமா சொல்ல மாட்டோமா? ஸோ அந்த மாதிரி கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருந்து அந்த உணர்வு உள்ளவர்களாக இருந்து அதில் அன்பு உள்ளவர்களாக இருந்து இதுதான் இங்கே உணர்த்துகிறேன். இது ஆக்சுவலி ஒரு திருமணத்தில்காக நான் எடுத்த ஒரு மெசேஜ். போன வாரம் என்னால் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணல. உண்மையான வராத காரணம் தான். ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்ததுனால என்னால் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண முடியல. சரி, நான் ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணேன், மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்டு. பண்ண முடியாதுனால தான் பிரதர்கிட்ட சொன்னேன், என்னால் வர முடியாது, ஏன்னா இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணல, என்னுடைய எக்ஸாம்ஸும் இருக்குது. அது தியாலஜிக்கல் எக்ஸாம் தான், ஓகேங்களா? ஸோ இருக்குது, நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன்ட்டு. ஆனால் போன வாரத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் மெசேஜ். யோனா கதை தான் நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இங்கே வந்த உடனே அங்கே சிறுமைப்பட்டவன்ற ஒரு வார்த்தை இருந்துச்சு. சங்கீதம் 9 இருக்கு இல்லையா, சிறுமை. அது பார்த்த உடனே கடவுள் இந்த வார்த்தை தான் பேசுச்சு. அவன் நீ குடும்பத்தில் நிறைய பிரச்சனை என்னென்னா ஒரே சரீரமாக இருக்காது தான். நமக்கு அடித்தா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் என் மனைவிக்கும் வலிக்குன்றதை நம்ம உணரணும். நமக்கு அடித்தா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் என் கணவருக்கும் இருக்குன்றதை நம்ம உணரணும். அப்போ நம்ம வார்த்தைகள் குறையப்படும், அங்கே ஞானங்கள் வரும். அப்போ அங்கே சமாதானம். அல்லேலூயா. சருன்னு பேசுகிறது. அவர் ஏதாவது ஒன்று செய்கிறேன், நாளைக்கு போகிறேன், இந்த வண்டி வாங்கலாம் அப்படின்னு இருக்கணுன்னே
என்னத்த வண்டி வாங்குறீங்க, அந்த வண்டி வச்சுருக்கீங்க, இந்த வண்டி வச்சுருக்கீங்க, இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, பேசாதீங்க. வெயிட் டில் தட். உங்கள் விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, வெயிட் ஃபார் இட். அவர் நினைப்பார் உடனே, ஏன்னா நானும் ஒரு கணவன் தானே, எனக்கு ஒரு மனைவி இருக்காதுல்ல, ஸோ வெயிட் ஃபார் தட். அதே மாதிரி கணவர்களும் உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா, சரசரசன்னு போகக்கூடாதீங்க. அதுதான் அவங்க வந்து கிறிஸ்துவோட ஒப்பிடுறாங்க. இதுக்கு அந்த குணங்கள் உள்ள ஒரு மகனுக்கு தான் என்ன பண்ண போகிறாரு, அவருடைய குணசாலியான மகளை கொடுக்க போகிறாரு. அவன் நன்மையானதை கண்டடைய போகிறான். நம்ம ஒரு நல்ல நம்ம பொண்ணை யார் கொடுக்கணும்னு நினைப்போம், நல்ல குணமுள்ள ஒரு கணவன் மகனுக்கு தானே கொடுக்கணும்னு நினைப்போம். அப்போ கிறிஸ்து நினைக்க மாட்டாரா, என் பிள்ளைய நான் யாருக்கு வேணால் கொடுத்துருவான்னு நினைப்பாரா? அவனும் ஒரு நல்ல கேரக்டர் உள்ள மகனாக இருக்கணும், என்னுடைய மகனாக இருக்கணுன்றது தான் அவர் ஆசைப்படுறார் இல்லையா? ஆமே. இது உண்மையாக சொல்கிறேங்க. அவங்க அந்த டெஸ்டிமோனி நான் வந்து ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டேங்க. அவங்க சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, ஃப்யூச்சரில் நம்மள என்ன பண்ணணும், கிராமத்தில் போய் ஊழியம் செய்யணுன்ற ஒரு ஆசையே வந்துருச்சு. என்னோடய எதிர்காலங்கள் அப்படி இருக்கணும். ஏன்னா அவங்க அந்த வளர்ந்த விதங்கள், அந்த கடவுள் அவங்கள வழிநடத்தின விதங்கள் நினச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த மேனேஜரை கல்யாணம் பண்ணது நல்லா இருந்திருக்கலாம், லைஃப் நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் அது எப்படி இருந்திருக்கும் சொல்ல முடியாது. இதில் என்ன காமெடினா, இந்த கிளர்க்கு வந்து அந்த மேனேஜரும் ஒரே காலேஜில் படித்தவங்க, அவர் சீனியரு. இவன் அந்த காலேஜில் ட்ரக் அடித்து நிறைய பிரச்சனையில் மாட்டி வாழ்க்கையை அவனை அந்த காலேஜை விட்டே டீபாக் பண்ணவங்க. இவர் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆலயத்துக்கு கூட்டு வந்து அவரோட அரியர்லாம் கிளியர் பண்ண வைத்தவர் இன்றைக்கி அந்த மகள் மூலியமாக அவரோட வாழ்க்கை எங்கே உயர்த்தப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஆமென். ஸோ அப்போ ஒரு குணசாலியான மகள் நமக்கு கிடைக்கும் போதோ, இல்லை குணசாலியான ஒரு மகன் கிடைக்கும் போதோ நமக்கு நல்ல நமக்கு எல்லாருக்கும் கடவுள் நல்ல குணசாலியான மகளை தாங்க கொடுத்துருக்காரு. நம்ம வாயின் வார்த்தைகள் ஞானம் இல்லாத செயல்பாட்டுனால தான் என்ன பண்ணுறோம், அதை இழந்துடும். அல்லேலூயா. சரி, நிச்சயமாக தேவன் உங்களோட இடைப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க. இனி வர காலத்தில் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு 5 ஆண்டுகளில் நிறைய இங்கே கல்யாணத்தை பார்க்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் இப்போலேருந்தே கேளுங்க. டோன்ட் see the money, டோன்ட் see the காஸ்ட். அது என்றைக்கும் நம்ம கூட வராது. கடவுள் யாரை உங்களுக்கு வழி காட்டுறாரோ, எந்த மகளை காட்டுறாரோ, அப்படிப்பட்ட ஒரு மகனையும் மகளையும் உங்களுடைய மருமகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்குமா, செழிப்பாக இருக்கா. அந்த 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 ஃபேமிலி தான் அதுக்கு ஒரு சாட்சி. நினச்சி பாருங்கள், மணிப்பூரில் இருந்து அவங்க பணியெல்லாம் விட்டுட்டு பெரிய பெரிய பதவியில் இருந்து கவர்மெண்ட் பேங்க்கில் இருந்தாங்க, கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பேங்க்கில் இருந்துட்டு நல்ல உயர் பதவிக்கு வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டு கடவுளுக்காக என்ன பண்ணுறாங்க, முழு நேரம் ஊழியங்களை செய்ய. இதுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த மாதிரி லைஃப்பில் நமக்கு என்ன இருக்குது, நம்ம பிள்ளைங்க செட்டில் ஆச்சுன்னா அதோ நம்ம லைஃப்பில் நமக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம். இன்றைக்கி நம்ம எதுக்கு ஓடுறோம், என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், என் பிள்ளைங்களுக்காக நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணுன்றது. அது கடவுள் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கணும் இல்லையா? அம்மாவா இல்லைங்களாங்க? ஆமாம். அதே மாதிரி வாலிப பிள்ளைங்க இப்போலேருந்தே ஜெபம் பண்ணுங்க, எனக்கு உங்கள் மகனை எனக்கு கொடுங்க, உங்கள் மகளை எங்களுக்கு கொடுங்க. அது வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். என் தகப்பனுக்கு அந்த போதனைகளை கொடுங்க, என் தகப்பனுக்கு தாய்க்கு அந்த வழிகளை நீங்கள் காட்டுங்கன்றது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவருடைய மகளையும் உங்களுக்கு கணவனாக மனைவியாக கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கையும் சமாதானமாக இருக்கும். தேவன் உங்களோடு இருந்து சகல விதமான ஆசீர்வாதங்களால் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துவார். அந்த தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, தேவனே இயேசப்பா, மீண்டும் தகப்பனே இந்த 2வது வாரம் இணைந்துட்டேன் என்ற வருத்தத்தில் இருக்கும் பொழுது இந்த 3வது வாரத்தில் தகப்பனே இவர்கள் மத்தியில் இந்த ஓய்வு நாளில் நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றிப்பா. அப்பா, இவர்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக இந்த காலை வேளையில் இந்த ஆலயத்துக்குள்ளாக நான் வரும்பொழுது இதை நீ குறித்து பேசுன்னு நீ சொன்ன அந்த வாக்கு தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இது எதற்காக இவர்கள் மத்தியில் நீ பேசியிருக்கிறேன் எனக்கு தெரியாத தகப்பனே. அப்போ இந்த திருச்சபை நீ நேசிக்கிற திருச்சபைப்பா. ஒவ்வொரு முறை இந்த திருச்சபைக்காக நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இது என்னோட சபை தகப்பன், நான் இங்கே இருக்கிறேன், இங்கே வாசமாக இருக்கிறேன், இவர் என்னோட பிள்ளைகள் நீ ஒவ்வொரு நாளும் சொல்லி வராத கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இவர் ஒவ்வொருவரையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இவர்களை சமாதானத்தினால் வழிநடத்துங்க. எல்லா விதமான சகல கிருபையும் ஆசீர்வாதங்கள் இருக்குது.
இன்னும் அதிகமாக இவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இந்த குளிர்காலத்தில் இவர்களுக்கு எந்த விதமான வியாதிகளும் இவர்களை அண்டாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொரு நாளும் நீரே கேடயமாக இருந்து இவர்களை பாதுகாத்து எல்லா விதமான கிருபையால் வழிநடத்தி அடுத்த வாரம் எங்கே உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து உங்களை தொழுது கொள்ள மீண்டும் இன்னும் பலத்திலும் விசுவாசத்திலும் எங்களை உறுதிப்படுத்தி வழிநடத்தும்படியாக நான் கேட்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க எழுதுகிற எக்ஸாம்ஸுகளை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாருக்கும் சகல விதமான ஞானங்களை தந்து அவங்க எழுதுகிற ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் பிள்ளைகளோடு இருந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ண நீங்கள் கொடுத்தாங்க. இப்படி ஆசீர்வாதம் இருக்கிற ஒவ்வொரு வேலையுமே நீ ஊட்டத்தக்கதாக தகப்பனே இவர்களே மாத்திரங்களை எடுப்பான். இவர்கள் போகிற இடம் எல்லாமே அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கும்படியாக இவர்களுக்கு எல்லா விதமான கேள்வி நன்மையை தந்து ஆசீர்வதிங்க. நீரே இவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பெரும் அன்பு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வல்லநாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றும் என்றும் சதா காலங்களில் இருந்து தங்கியிருந்து நம்மளை ஆளக்கடுவதாக. ஆமென். அல்லேலூயா. காணிக்க பாடல் யாராவது பாடுறதா இருந்தால் முன்பதாக வந்து பாடவும். அப்பொழுது நம்மளையும் நம் காணிக்கையும் தேவனுக்காக நம்ம பாடுவோம்.